வணக்கம். இன்றைக்கு தைராய்டு பாதிப்பு முதல் பல்வேறு பிரச்சனைகளை தடுக்கும் அற்புத பானத்தை பற்றி பார்க்கலாம். நமது உடல் ஆரோக்கியத்திற்கு அவசியம் தேவைப்படும் ஹார்மோன் தைராக்சின். இந்த தைராய்டு ஹார்மோன் உடலில் செரிமான சக்தி அதிகரிப்பதற்கும், பெண்களுக்கு கருமுட்டை உற்பத்தியை தூண்டுவதற்கும், உடலில் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும், இதயம், மூளை, கல்லீரல், சிறுநீரகம், சருமம் மற்றும் தலைமுடி ஆரோக்கியத்திற்கும், உடல் எடையை சீராக பராமரிப்பதற்கும் உதவுகிறது. இன்னும் உடலிற்கு பல நன்மைகளை அளிக்கக்கூடிய இந்த தைராய்டு ஹார்மோன் பல்வேறு காரணங்களால் அதன் சுரக்கும் தன்மையில் சீரற்ற நிலை ஏற்படுகிறது. ஆரோக்கியமற்ற உணவு முறைகள், உடல் உழைப்பின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள், கோபம், கவலை போன்ற பல்வேறு காரணங்கள் நமது உடலில் தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை பாதித்து தைராய்டு ஹார்மோன் சுரப்பதில் சமநிலையற்ற தன்மையை உருவாக்குகிறது. இதனால் உடலில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இவ்வாறு தைராய்டு பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கும், வந்த பிறகு அதன் பாதிப்புகளை சரி செய்வதற்கு உதவும் சிறந்த பலன் தரக்கூடிய பானத்தை பற்றி அடுத்து பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். நமது வீட்டில் சமையலறையில் இருக்கும் தனியா என்று அழைக்கப்படும் கொத்தமல்லி விதைகள் தைராய்டு நோயை தடுக்கும் ஆற்றல் கொண்டவை. இதில் எண்ணற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும், விட்டமின்கள், மினரல்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளன. பொதுவாக பெரியதாக இருக்கும் ஹைபிரிட் மல்லி விதைகளை தவிர்த்துவிட்டு சிறியதாக இருக்கும் நாட்டு மல்லி விதைகளை பயன்படுத்துவதன் மூலமே முழு பலனையும் பெற முடியும். இந்த மல்லி விதைகளை இரவில் 2 ஸ்பூன் அளவு எடுத்து 1 டம்ளர் நீரில் ஊற வைக்க வேண்டும். அடுத்த நாள் காலையில் அதை அப்படியே சூடு செய்து ஒரு கொதி வந்தவுடன் இறக்கி மிதமான சூட்டில் தேன் கலந்து வெறும் வயிற்றில் அருந்தி வர வேண்டும். இவ்வாறு ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் அருந்தி வந்தால் எண்ணற்ற நன்மைகளை பெற்று உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும். இந்த மல்லி விதை தேநீரை அருந்துவதால் பிட்யூட்டரி சுரப்பி தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை தூண்டுகிறது. இதன் மூலம் தைராய்டு தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கிறது. முக்கியமாக மல்லி விதை தேநீர் தைராய்டு தொடர்பான நோய்கள் வராமல் தடுப்பதில் சிறந்த இயற்கை மருந்தாக விளங்குகிறது. இப்பானத்தை அருந்தி வருவதால் தைராய்டு பிரச்சனைகளை தடுப்பதற்கு மட்டும் இன்றி சிறுநீரக நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் உதவுகிறது. இது சிறுநீர் பெருக்கியாக செயல்பட்டு சிறுநீரகத்தில் உள்ள நச்சுக்கள், கழிவுகளை வெளியேற்றச் செய்து சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கிறது. உடலில் உள்ள நச்சுக்கள், கழிவுகளை நீக்கி இரத்தம் சுத்தமடைவதற்கும், உடலில் நீர்ச்சத்தை சீரான முறையில் பராமரிப்பதற்கும் உதவுகிறது. மேலும் தோலில் ஏற்படும் சுருக்கம், கொப்பளங்கள், அலர்ஜி போன்றவற்றை குறைத்து சருமம் பளபளப்பாக இருப்பதற்கும் உதவுகிறது. இப்பானமானது உடலில் உள்ள அதிகப்படியான பித்தத்தை குறைப்பதற்கும், செரிமான கோளாறு, வாய்வு தொல்லை, பசியின்மை போன்ற வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யவும் உதவுகிறது. இது உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும், இதயம், கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தவும், நுரையீரலில் உள்ள நச்சுக்களை நீக்கி நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்தவும் சிறந்தது. இந்த மல்லி விதை தேநீரை அருந்துவதால் தைராய்டு நோயை தடுப்பது மட்டும் இன்றி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க செய்கிறது. இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.